எங்கள் புள்ள எங்கள் வீட்டு புள்ள டிவிகே விஜய் மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளை திரு வேணி பாண்டியன் அவர். அதனால் அவருக்கு எப்பப்பவுமே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இன்னும் எங்கள் வாக்கிங் போகிறதுக்கு அண்ணன் இருக்காரு, அது மறக்க மாட்டோம். நாங்கள் டெய்லி வாக்கிங் போகலாம். இனிமேல் நாங்கள் வாக்கிங் போகிறோம், சேஃப்டியாக நடந்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்கவயல் நகரசபை 4வது வார்டில் உள்ள வாக்கர் ஷாப் கோட்ரஸ் பகுதியில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய சாலை அமைக்கப்பட்டது. சமூக சேவகர் கவுன்சிலர் வேணி பாண்டியன் எடுத்த தீவிர முயற்சி காரணமாக இன்று இந்த புதிய சாலை அமைக்கும் பணி நடந்தது. இது வாக்கர் ஷாப் கோட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஏரியா இது மோர் தென் 35 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் இந்த பக்கம் எந்த டெவலப்மெண்ட் யாருமே எதுவும் பண்ணதில்லை. இந்த ரோடு நாங்கள் எனக்கு 40 இயர்ஸ் ஆகுது. இந்த ரோடை நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அண்ணன் போடுறாரு. கேட்டவுடனே இமீடியட்டாக அதுக்கு என்ன வேணுமோ அது ஸ்டெப் எடுத்து பண்ணி கொடுத்தாருங்க. 35 இயர்ஸ் இந்த ரோடு பெண்டிங்கில் இருந்துச்சு. மைன்ஸ் ரன் ஆகிருக்கும் போது இந்த தார் ரோடு போட்டது, அதெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. வேலையை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக இது பாருங்கள், ஓட்டு இவ்வளோக்குது அவ்வளோக்குதுன்னு பாண்டியனெல்லாம் பார்க்கல, பட் இருந்தாலும் இந்த மாதிரி வேலை பண்ணார். வாக்கர் ஷாப் லைன் ரோடு 4th வார்டு சேர்ந்ததே இல்லை. நாங்கள் தேர் கொண்டு வரோம், இப்போ ஸ்விம்மிங் பாத் லைன்லேருந்து தேர் எடுத்துன்னு வருவோம். எல்லாரும் நாங்கள் ஒன்றா சேர்ந்து எடுத்துன்னு வருவோம். அப்போ இந்த ரோடெல்லாம் வர முடியாத, கரகம் தேரெல்லாம் வர முடியாத ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்போ நாங்கள் பாண்டியனுக்கு சொல்லியிருந்தோம், எப்போ அந்த ரோடு ஒன்று போட்டு கொடுத்துட்டு இந்த பிரிட்ஜுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி கொடு, ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்தி ஆகுது எங்கள் ஏரியா உள்ள, நீ பண்ணி கொடுப்பான்னு சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்ன உடனே சொல்லி ஒரு வாரத்தில் கொண்டாந்து ஜல்லியெல்லாம் கொட்டிட்டாரு. கான்ட்ராக்ட் இது பட்ஜெட் ப்ராப்ளம் இருந்ததுனால இவ்வளோ நாள் அதை செய்யாத இருந்து இப்போ அது சேங்ஷன் ஆனோன்னே இந்த ரோடு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துக்கிறாரு. அதுக்கு அவருக்கு இந்த ஏரியா சார்பாக 4th வார்டு சார்பாக நாங்கள் ரொம்ப நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம். மீண்டும் மறுபடியும் எங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன இருக்குதோ, தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, ரோடு பிரச்சனை எது இருந்தாலும் எங்களுக்கு நாங்கள் சொல்லி ஃபோன் பண்ணி அடுத்த நிமிஷம் எங்ககிட்ட நின்று எங்களுக்கு என்ன தேவைன்றதை நாங்கள் கை காட்டி இந்த வேலை செய்யணும்ப்பான்னு சொன்ன உடனே அந்த நொடியே எங்களுக்கு அந்த வேலையை எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்குற ஒரே ஒரு கவுன்சிலர் யாருன்னா எங்கள் வார்டு கவுன்சிலர் வேணி பாண்டியன் அவரு தான். அவருக்கு இந்த டைமும் நாங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்போவுமே எங்கள் கூட அவரை எங்களுக்காக எங்கள் வீட்டு பிள்ளையாக நாங்கள் வச்சுக்கிறோம். அவர் இந்த ரோடு கொஞ்சம் பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அவர் பண்ணி சொல்லி கொடுத்துருக்குறோம். நாங்கள் இந்த ரோடு பிரிட்ஜ் கனெக்ட் ஆகிடணும், அப்படியே கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது கண்டிப்பாக பண்ணி தருவார். இப்போ முடியாது, இந்த செகண்டில் நான் பண்ணி தரேன் அத்தன்னு சொல்லியிருக்கிறாரு, பண்ணி கொடுப்பாரு. இன்னொன்று ஃபில்டர் வாட்டர் ஒன்று சேங்ஷன் ஆகிருக்குது. அதுவும் நான் அங்கே எங்கே சென்டர் இருக்குதோ பாயிண்ட் பார்த்து போட்டிருக்கிறேன். இங்கே ரோடு ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே வசதி இருக்கும். காயின் போட்டால் ஒரு குடம் தண்ணி கிடைக்கும், நீங்களும் அந்த ரோட்லேயே தண்ணியை எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி வசதி உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். எப்போவுமே நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்துன்னு அவருக்கு நம்மளுக்கு என்ன ஒரு வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு ஓட்டு நம்ம கொடுக்குறோம், ஒரு ஓட்டு போடுறோம். ஆனால் நம்ம என்ன வேலை நம்ம சொன்னோம்னாலும் நம்மளுக்கு முன்னே நின்று அதை செய்கிறாரு. நம்ம எப்போவுமே கடமைப்பட்டு அவருக்கு அந்த நன்றி கடனை நம்ம தீர்க்கிறதுக்காக நம்ம எப்போவுமே அவருக்கு அந்த ஓட்டை கொடுத்து அவரை ஜெயிக்க வைக்கணும். அவர் கூட நம்ம எப்போவுமே இருக்கணும், நாங்கள் இருப்போம் அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கணும். நாங்கள் இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோம். அன்னைக்கு நாங்கள் ரொம்ப நன்றி ஏற்பட்டுக்கிறோம். இந்த ரோடு போட்டதுக்காக ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நாள் ரோடு இல்லாத நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் 30 வருஷமாக. இப்போ தம்பி முயற்சி எடுத்து போடுறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சைடில் நைட்டில் வர்றது கொஞ்சம் பயங்க, இப்போ கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது, ஒன்றும் பயம் இல்லை. லேடிஸ் எல்லாம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த வாக்கர் ஷாப் கோட்ரஸ் அண்ட் லைன் சார்பாக நம்ம வேணி பாண்டியன் அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 40-50 இயர்ஸ் மேலே ஆச்சு. இந்த ஏரியா பழசாக இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த 40 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ கூட எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த ரோடுன்றது பிஜிஎம்எல் பீரியடில் போட்டு லாஸ்ட்டாக இங்கே இருக்கிற சக்கரை சைனாடுன்னு சொல்லுவாங்க. அந்த சைனாடை காலி விக்கெட் பண்ணும்போது அப்போட ரோடு தான் இது. அதோட இத்தனை வருஷத்தில் அந்த ரோடே போட்டதில் எதுவும் ஆகுது. முறையாக பாண்டியனாக்கு சொல்லி இத்தனை வருஷமாக பெண்டிங் கேட்டு அவர் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால அவர் இத்தனை வருஷத்தில் முறையாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ சின்ன கோரிக்கைலாம் வச்சுருக்கேன். இந்த கிரவுண்ட் கிளீனிங்கு ப்ளஸ் ரோடு இன்னொரு பட்ஜெட் இது பண்ணுறதுக்கு எல்லாம் நெக்ஸ்ட்டு பட்ஜெட்டில் நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரை தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த வார்டு சார்பாக சேர்ந்து இந்த வேணி பாண்டியன் எனக்கு தேங்க்ஸ். பின்னாடி ஃபுல்லாக கிரவுண்டு இருந்துச்சு. அந்த கிரவுண்டு ஃபுல்லாக முடிச்சாடி மாதிரி ஒரு வாட்டி பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கம் ரோடு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரோட்டில் ஜாயின் ஆச்சுனாக்கா நம்ம மார்க்கெட் போகிறதுக்கு எல்லா காரும் எல்லா வெஹிக்கிளும் இப்போ ஆக்சஸ் ஆகும். அண்டர் பாஸ் பிரிட்ஜு கனெக்ட் ஆகுது. இப்போ ஸ்விம்மத் லைனில் போகிறது நம்மளுக்கு ஸ்பேசேஜ் அவ்வளோவா இல்லை, சின்னதாக இருக்கிறதுனால காருக்கு லாரி எதுவும் போகிறதுக்கு வழி இல்லைங்க. இந்த ரோடு கனெக்ட் பண்ணாக்கா டைம் பிளாக் ரெஸ்டியூம் பிளாக் எல்லாருக்கும் ஆக்சஸ் ஆகுது.
இந்த கிரவுண்டுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா இருக்கிற லோக்கல் இருக்கிற பசங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அது ஒன்று தான் நான் அண்ணங்கிட்ட கேட்டிருக்கோம். எல்லாரோட ஏரியா சார்பாகவும் வாக்கர் ஷாப்ட் கோட்டை இது சார்பாகவும் நாங்கள்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அண்ணாக்கு. எந்த ஒரு வேலை இருந்தாலும் ஸ்விம்மிங் பாத் லைனில் வந்து முதல்ல அந்த வேலையை அவர் செஞ்சுடுவார். வாட்டர் ஃபில்டர் ஒன்று பண்ணியிருக்கிறோம். பார்க்குக்கு இடம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறாரு. சொன்ன அந்த நிமிஷமே ஜேசிபி எடுத்து வந்து அடித்து ஃப்ளாட் பண்ணி அதை கிளியர் பண்ணி வச்சுருக்கிறாரு. இது வரைக்கும் நாங்கள் எந்த கவுன்சிலருக்குமே நாங்கள் அந்த வேலை செஞ்சு யாரும் எந்த கவுன்சிலரும் வந்து அப்படி நின்று அந்த ஸ்பாட்டில் செஞ்சவங்க தெரியாது. எங்கள் பிள்ளை, எங்கள் வீட்டு பிள்ளை டிவிகே விஜய் மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளை திரு வேணி பாண்டியன் அவர். அதனால் அவருக்கு எப்பப்பவுமே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இன்னும் எங்கள் ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன வேலைங்களெல்லாம் அவர் நின்று செஞ்சார்னா இன்னும் எங்கள் வீட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம 6th வார்டில் சேர்ந்துருந்துது. அதுக்கப்புறம் போன எலெக்ஷனில் வந்து நம்ம வார்டு நம்பர் 4க்கு வந்துச்சு. குறிப்பிட்டு நான் சொல்லணும்னு சொன்னால் அத்தைக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து கோயில் திருவிழாவில் நான் வள்ளல் முன்சாமியெல்லாம் வந்து வரும்போது இவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த பக்கம்லாம் ஆக்சிடெண்ட் ஆகுது, எனக்கு கொஞ்சம் ரோடு வந்து இந்த ரோடு போட்டு அதை கனெக்ட் பண்ணி கொடுங்க. நான் அதை தான் நான் ஆசைப்பட்டு பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் வந்து பட்ஜெட் கம்மியாக இதுக்கு 20 லட்சம் ரூபாய் இருக்கிறதுனால வந்து அதுக்கு ஜாஸ்தி ஆகும்னு சொல்லிட்டு ஆகலை. அவங்க ஆசைக்கு இணங்க இந்த ரோடு வந்து பண்ணேன். இன்னொன்று வந்து இந்த ஏரியாவில் வந்து 5 வீடு ஒரு 8 வீடு இருக்குதுங்க. இவங்கெல்லாம் வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசு பேஜராகிடுச்சு. என்னென்னு கேட்டாங்கன்னா, நாங்கள் 8 வீடு தாங்குது, நாங்கள் எவ்வளோ பேர் கேட்டோம், எங்கள் ஓட்டு கம்மியாக இருக்கிறதுனால வந்து எங்களை யாரும் வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல, நீங்கள் என்ன பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. 8 வீடு கேட்டோமா, ஒரு வீடு கூட கேட்டோம். நீங்களும் இந்த இந்திய நாட்டு பொறுத்து நம்ம என்ன போகும்போது என்ன எடுத்துன்னு போயிட்டு போகிறோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களுக்காக வந்து இந்த இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் வந்து எல்லா வசதியும் அனுபவிக்கணும் தான் என்னுடைய ஆசை. அதனால் வந்து அது எவ்வளோனா கட்டும். அந்த லாஸ்ட்டாக இந்த பட்ஜெட்டெல்லாம் உங்களுக்கு போட்டேன். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கிறேன், இது போல் பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் எதுவும் கவலைப்பட்டதில்லை. இன்னும் நான் வந்து வேலை செய்யணும் இருப்பேன். ஆனால் வந்து உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கணும், ஆதரவும் ஆசீர்வாதம் இருக்கணும். கண்டிப்பாக எப்பவுமே அதே மாதிரி லைட்டுங்கெல்லாம் கேட்குவாங்க நம்ம இளைஞருங்க, அதுவும் போட்டு கொடுத்துருக்குறேன். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு கேட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக நான் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன். இந்த கொஞ்சம் இந்த இதெல்லாம் ஆகட்டும். இந்த ஏரியாவில் பாரு எப்படி காடு மாதிரி இந்த ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணேன் நான். இந்த முள்ளுக்கு வந்து கேப்பர் மேப்பர் இல்லை, அது வந்து திடீர்னு ஒன்றுனே இருக்கும். அது எவ்வளோ இது பண்ணலாம். வெளியே வரதுக்கு இந்த 5 வீடு இருக்கிறதுனால வந்து இந்த ரோடு போட்டுக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது ரொம்ப எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எவ்வளோ வேலை பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த அவ்வளோ சந்தோஷப்பட்டதில்லை. இவங்க முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. இதுக்கு எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அத்தை சொன்ன மாதிரி அங்கே ஒரு வாட்டர் ஃபில்டர் வந்து நான் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து போய் ஆர்ஓ பிளான்ட்டுக்காக நான் லெட்டரெல்லாம் கொடுத்துட்டேன். நேற்று கூட போயிருந்தேன் ஆஃபீஸ்க்கு. இன்னும் 15 நாளில் வந்து அது ஒர்க் ஆர்டரெல்லாம் வருது. உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிக்கிறாங்க. நானும் சும்மா இருக்கிறதில்ல சார், நான் வந்து ரொம்ப ஆஃபீஸாக ஏறி இறங்கி நான் வந்து பை பர்த் நான் சோஷியல் ஒர்க்கர். சின்ன வயசுல நான் சோஷியல் ஒர்க்கர் பண்ணனால இன்னும் எங்கள் கவுன்சிலர் பீரியட் முடிஞ்சிட்டு கூட நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறோம் வேலை. அதனால் வந்து எதுக்கும் தயங்காதீங்க, எதனா வேணும் நான் கேளுங்க, கண்டிப்பாக பண்ணித்தரோம். 5 வீடு 4 வீடு 3 வீடெல்லாம் இல்லை, எல்லாம் நீங்கள்லாம் நம்ம வார்டுக்கார், நம்ம முக்கியமாக சொந்தக்காரங்க எல்லாம். அதனால் வந்து எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்கள் கண்டிப்பாக பண்ணித்தரோம். ரொம்ப நன்றி. யாருக்கு போடுங்க, போடுங்க. இல்லை